வார்த்தைக்கு நேராய் திரும்புவோம். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தை முக்கியம்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப முக்கியம் கர்த்தருடைய வார்த்தை. அதனால தான் இங்கே பிரசங்கிக்கிறதுல நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். வேற எதை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். எங்கே போனாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி. ஏன் தெரியுமா? இந்த வார்த்தைகள் மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்னது? நஷ்டம்தான். இன்னைக்கு உலக மக்கள் பாருங்க, போய் தேடி திரிகிறது எதுக்காக? பணத்திற்காக, நல்லா வாழணும்னு சொல்லி. அதனால் என்ன பண்ணுறாங்க? தன் சரீரையே பாராமல் என்ன பண்ணுறாங்க? கஷ்டப்பட்டு உழைச்சு 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 தன் சரீரங்களை வருத்தி கொள்ளுகிறார்கள் அன்றி அவங்களால என்ன பண்ண முடியல? உயர முடியாமல் இருக்கிறது. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? நல்லா சம்பாதிப்பாங்க, ஆனால் ஓட்டப்பையில் போட்ட காசு மாதிரி பணம் எப்படி வருது எப்படி போகுதுன்னு அவங்களுக்கு எதுவுமே தெரியல. பாருங்க, இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, ஆனால் என்ன பண்ணுவாங்க? டாக்டருக்கே கொடுத்து என்ன பண்ணிடுவாங்க? எல்லாமே இதாக போயிடும். இன்னும் சில பேர் இருப்பாங்க, நான் எப்படி தான் சம்பாதிக்கிறனோ அந்த வழியா வந்த வழியா திரும்ப போயிருது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் சொல்லுகிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் கர்த்தர் சொல்றாரு, நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கடவுள் நம்மளை ஆசீர்வதிச்சாதான் பாருங்க ஆசீர்வாதத்தில் நம்ம வளர முடியும். இன்னைக்கு உலக மக்கள் தேடி திரியிற எதற்காக? இன்னைக்கு முடிச்சோடனே நீங்க போய் வெளியே போய் பாருங்க, நாளைக்கு திங்கக்கிழமை எல்லாரும் வீட்டில் உட்காந்துருப்பாங்களா இல்லை எல்லாரும் வேலைக்கு போவாங்களா? வேலைக்கு. எதுக்காண்டே? காலையில் வெள்ளனை எந்திரிச்சு அவ்வளவு அவசரமாக குளிச்சு ரெடியாகி எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க, பைக்கு காருன்னு எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே எதுக்காண்டி ஓடுறாங்கன்னு தெரியுமா? வேலைக்காண்டி ஓடுறாங்கன்னு தெரியும். சொல்கிறீங்களா? வேலை பார்க்கறதுக்காக, சம்பளம் பணம் வாங்கிறதுக்காக இந்த உலகமே சுற்றி கொண்டு இருக்கிறது. ஆனால் நான் சொல்லுகிறேன், வேர்வை இல்லாத ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய ஒரு தேவன் நமக்கு உண்டு என்பதை நான் பிரசங்கிக்கிறேன். பாருங்க, கஷ்டப்பட்டு ஒரு விவசாயி பாருங்க, கஷ்டப்பட்டு விதைக்கிறான், என்னென்னமோ பண்ணுறான், விளைச்சல் வரமாட்டேங்குது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ நடு, நீ தண்ணீர் பாய்ச்சு, ஆனால் விளைய செய்கிறவர் நானே என்று வேதம் போதிக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டு நான் சொல்கிற மாதிரி பணம் வருது, ஆனால் வந்தவண்ணமாக திரும்ப எங்கிட்ட போயிடுது. நான் இந்த உயிர் தெழுந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏசு உயிர் தெழுந்த நாள் இந்த நாள். நான் சொல்கிறேன், உங்களுக்கு எதெல்லாம் இல்லை என்று வேதனையோடு கவலையோடு இங்கே அமர்ந்திருக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், இதையெல்லாம் மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நபர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. உங்கள் வாழ்க்கையவே மாற்ற அவரால் முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அவரால் முடியுங்க. செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்று தான். நீங்கள் ஒன்றும் பெருசாக செய்ய வேணாம். எங்கேயாவது போகணுமா பாஸ்டர், எதையாவது செய்யணுமா பாஸ்டர், ஏதாவது அவருக்கு நான் எதாவது கொடுக்கணுமா, எதுவும் தேவையில்லை. ஒன்றே ஒன்று கொடுக்கணும். என்ன கொடுக்கணும் தெரியுமா? இதோ இருதயத்தின் வாசல் படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள் நான் பிரவேசிப்பேன். ஒருவன் உள்ளத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தாருன்னா அவனுடைய பழைய வாழ்க்கை மாறி போயிரும். பாருங்க, கடன் வாங்க மாட்டான், கடன் கொடுக்குறவனா மாறுவான். இன்னைக்கு இருக்கிற நிலைமை உங்களுக்கு என்னைக்குமே இருக்காது. நான் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க, உங்கள் பேர பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க, உங்கள் சந்ததியே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று வேதம் போதிக்கிறது. அப்போ நான் சொல்லுகிறேன், இந்த உயிர் தெழுந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். முதலாவதாக நான் சொல்ல விரும்புகிறேன். அதனால தான் மரித்தார், உயிர்த்தார். எதற்காக உயிர்த்தார்? உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் செத்த காரியங்கள் போல தோணுதோ, இந்த காலை வேளையில் சொல்கிறேன், இதெல்லாம் நடக்குமா பாஸ்டர்? நீங்கள் சொல்லலாம், நிச்சயமாக நடத்துவதற்காக தான் அவர் உயிர்த்தார். ஆமென். ஒருவர் உயிர்த்தார் அப்படின்னா எதற்காக உயிர்த்தார்? இன்னைக்கு நான் அதை எடுத்து காண்பிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையை நன்றாய் ஆக்குவதற்காக தான் ஜீவ கிறிஸ்து உயிர்த்தார். முதலாவதாக மரணத்தை ஜெயித்தது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக அவர் மரணத்தை ஜெயித்தவராய் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆமென். திருப்பவும் வேண்டுமென்றால் பைபிள் வச்சிருக்கிறவங்க என்னோட சேர்ந்து திருப்புங்க. மத்தேயு 28வது அதிகாரம், மத்தேயு 28 6வது வசனத்தை பாருங்க. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை
பாருங்கள். கொஞ்சம் கவனிங்களேன், வார்த்தையை கவனிங்க. தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவருடைய வார்த்தையை பாருங்க. சீஷர்கள் மத்தியில் இருக்கிறாரு. இருந்தப்ப அவர் வார்த்தையை சொல்றாரு, எப்பா நான் மரிக்க போறது உண்மை, ஆனா யாருக்காக மரிக்க போறேன்? உங்க ஒவ்வொருத்தருடைய பாவத்துக்காக மரித்து, உங்க ஒவ்வொருத்தருடைய தரித்திரத்திற்காக மரித்து, உங்க ஒவ்வொருவருக்காகவும் நீங்கள் நன்றாய் இருப்பதற்காக நான் மரிக்கிறேன் என்று கல்வாரி சிலுவையை சூஸ் பண்ணார். அதனாலதான் குட் ஃப்ரைடே அப்ப பாருங்க இந்த வசனத்தை நான் போதித்தேன். பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாரு? அவரை கைவிட்டார். யார்? எதற்காக? உங்களை எல்லாம் கரம் பிடிப்பதற்காக. இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்களேன், அவ்வளவு தூரம் பொண்ணை வளர்த்து என்ன பண்றாங்க? ஒருத்தர் கையில கரம் பிடித்து கொடுக்குறாங்க. யாருன்னே தெரியாது. முதல்ல அந்த பொண்ணு பார்க்குது. எதுக்கு கரம் பிடித்து கொடுக்குறாங்க? நன்றாய் வாழ்வதற்காக, நன்றாய் இருப்பதற்காக. யாருன்னே தெரியாது பாருங்க. பொண்ணு பல விதங்களில் யோசிக்கும், பையன் பல விதங்களில் யோசிப்பான். ஆனால் என்ன பண்ணுறாங்க? பிடித்து கொடுக்குறவர் யாராக இருப்பாங்க? அப்பா என்ன பண்ணுவார்? இந்த கரத்தில் என்ன பண்ணுவார்? பிடிச்சு கொடுப்பார். இது வரைக்கும் நான் என் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கிட்டு, இனிமேல் யார் பத்திரமா பார்த்துக்கணும்? நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு கரம் பிடித்து கொடுப்பார். அதே போல பிதாவாகிய தேவன் என்ன பண்ணார் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தலராக இருந்து நம்முடைய பாவங்கள் நிமித்தம் நம்ம தனியாக தூரத்தில் படுத்தப்பட்டோம், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நம்ம தூரப்படுத்தப்பட்டோம், நம்முடைய வியாதி பாருங்க தூரப்படுத்தப்பட்டுச்சு. இதையெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மேல சுமந்து கொண்டு இன்னைக்கு மக்களுடைய வாழ்வில் சுகம், பலன், ஆரோக்கியம், நிம்மதி, செழிப்பு எல்லாம் வருவதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து உங்க கையை பிதாவாகிய தேவனுடைய கையோட என்ன பண்ணிட்டாரு? இணைச்சிட்டாரு. இன்னைக்கு நீங்க நன்றாய் இருக்க முடியும் என்று நான் சொல்லுகிறேன். அதனால சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க நல்ல புருஷன் கிடைச்சிருந்தா, சில பேர் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க? எனக்கு கிடைச்ச புருஷன் மாதிரி ஊர்ல யாருக்குமே கிடைக்காதீங்க அப்படின்னு. நான் சொல்றேன், ஏன் தெரியுமா? இயேசு அப்படிப்பட்டவராக இருக்கிறார். அதனாலதான் இயேசுவை நல்லவர் என்று நாம் சொல்லுகிறோம். நல்லவர் என்றால் ஒரே ஒருத்தர் தான், அவருக்கு பேரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நல்லவர். அவர் மரித்தார். எல்லாரும் பாருங்க, ஐயோ இயேசு மரிச்சிட்டாருங்கன்னு சொல்றாங்க. ஆனா இயேசு உயிர்த்தெழுந்து சொல்றாரு, இதோ நான் சொன்னபடியே உயிர்த்தெழுவேன் 3ஆம் நாள். ஏன் தெரியுமா அந்த 3 நாள் என்று வேதம் போதிக்கிறதுனா, அந்த யூதர்கள் எப்படி வெளிப்பட்டு சொன்னாங்கன்னா அப்படின்னா, 3 நாளுக்குள்ள யாராவது உயிர்த்தெழுத்தா அவங்க இயற்கையாகவே உயிர்த்திருவாங்கன்னு அர்த்தம். பாருங்க, சயின்டிஃபிக்கல் ரீதியாகவே இருக்குது. ஒரு மனுஷன் 3 நாள் வரைக்கும் உயிரோட கூட இருக்கலாமா? ஹார்ட் பீட் மட்டும் துடிக்கலாம், ஆனால் செத்த சரீரம் மாதிரி இருக்கலாம். உங்களுக்கு தெரியுமா? அதனால தான் 3 நாள் சில நேரங்களை வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. பாருங்க, திரும்ப உயிர் வந்துச்சுன்னா நல்லது. அதே மாதிரி தான் யூதர்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, 3 நாள் அதுக்கு மேலே என்னது கிடையாது, ஒரு மனுஷன் உயிர் பெற்று எழும்ப முடியாது. 3 நாளும் பாதுகாத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை உள்ள வச்சாங்க. கல்லை புரட்டி போய் மூடுனாங்க. பாருங்க, 3ஆவது நாள் சொன்னபடியே யூதர்கள் நம்பினதெல்லாம் பொய்யாக்கி இயேசு சொன்ன மாதிரியே உயிர்த்தெழுந்தார். ஆமென். யாரு அவரை உயிர்த்தெழ முடியல, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஏன் தெரியுமா? உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு செத்து போய் நாறிக்கொண்டிருக்கிற காரியங்களை கூட அவரால் உயிர் பெற்று எழும்ப முடியும். அதுக்காகத்தான் அவர் உயிர்த்தெழுந்தார். நீங்க சொல்லலாம், இன்னைக்கு காலையில் பாஸ்டர் மரிச்சது போல இருக்குது, என் குடும்பம் சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் மரிச்ச நிலைமையில் இருக்குது, என் குடும்பத்தில் பாருங்க நல்லது இனி வரைக்கும் சாப்பிட்டது இல்லை பாஸ்டர், என் குடும்பத்தில் என் கணவர் ஒரே பிரச்சனை மேலே பிரச்சனை தான், என் மனைவி பிரச்சனை மேலே பிரச்சனை தான், இனி வாய்ப்பே கிடையாது மாறுறதுக்கு. நீங்கள் சொல்லலாம், ஆனால் கர்த்தர் சொல்றாரு, மாற்றி அமைக்க அவரால் முடியும். உங்க பிரச்சனை இன்றோடு ஒளிவதற்கு அவரால் முடியும். நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், நீர் ஆண்டவர், உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன்னு வாயை திறந்து ஒரு அழைப்பு கொடுத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? உள்ள வந்து உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்க அவரால் முடியும். பாஸ்டர் நான் சொன்னா தான் வருவாரா? பாருங்க, ஒரு கல்யாணம் நடக்குது, இன்விடேஷன் ரெடி பண்ணுறாங்க, உங்கள் வீட்டில் வைக்கலை அப்படின்னா என்ன பண்ண மாட்டாங்க? நீங்கள் போவீங்களா? போவே மாட்டோம். மனுஷனாகிய நம்மளே அவ்வளவு மரியாதை எதிர்பார்க்கும் போது
வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரராய கர்த்தர் மரியாதை எதிர்பார்க்க மாட்டாரா? அவர் கேட்குறாரு, நீ அழைச்சனா உன் உள்ளத்துக்குள்ளே நான் வருவேன், உன் வாழ்க்கையை நான் மாற்றி போடுவேன். நீ அழைக்கலைன்னா உன் உள்ளம் வெறுமையாக தான் இருக்கும், தரித்திர சூழ்நிலை தான் இருக்கும். நீ அழைச்ச அப்படின்னா உன் வாழ்க்கையவே மாற்றி அநேக கண்கள் ஆச்சரியப்படும்படி உன் வாழ்க்கையை உயர்த்தி காமிப்பேன் என்று வேதம் போதிக்கிறது கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ நான் சொல்கிறேன், சில பேர் பத்திரிக்கை கொடுத்தாலும் திருப்புவாங்க பாருங்கள். எதுக்காண்டி? என் பேர் போடலை, நான் எப்படி வருவேன் நான் பார்த்துறேன், என் பேர் போடாமல் நீ கல்யாணம் நடத்திடுறியா? சில பேர் இப்படி இருப்பாங்க பாருங்கள். அதில் ஒரு பிரச்சனையை போட்டுருவாங்க. நான் சொல்கிறேன், அவ்வளவு மரியாதையை இன்னைக்கு நாசியில் சுவாசம் உள்ள மனுஷர்கள், புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிற மனுஷர்கள், தூசி போல தராசனை ஒட்டின தூசி தெரியுமா? நீங்கள் போய் கடலை மாவோ ஏதாவது மாவோ வாங்க, மாவை கொட்டிட்டு என்ன பண்ணுவார் கடைக்காரரு? ஒரு இதில் கொட்டிட்டு டப்பு டப்புன்னு 2 தட்டு தட்டுவார், தூசியாக பறக்கும். தூசிக்கு ஒப்பானவர்கள் தான் மனிதர்கள் என்று வேதம் போதிக்கிறது. அப்போ தூசிக்கு உண்டான மனுஷனே அவ்வளவு மரியாதையை எதிர்பார்ப்பான் என்றால் இயேசு எவ்வளவு பெரியவர், அவர் மரியாதை எதிர்பார்க்க மாட்டாரா? அப்போ இந்த காலை வேளையில் நான் சொல்லுகிறேன், உங்களை தாழ்த்துங்கள். உங்களை தாழ்த்தி தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். இதுக்குத்தான் இந்த இது அடையாளம் பாருங்க. தாழ்த்துறவனே என்ன பண்ணக்கூடாது? நல்ல ட்ரெஸ்ஸை உடுத்தக்கூடாது, நல்ல இதே போடக்கூடாது. இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவ ஜீவியத்தில் அப்படி சொல்லிட்டாங்க. ஆனால் நான் சொல்றேன், இருக்கிறதுலையே சிறந்த உடையை உடுத்து விடுகிறவர் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் நல்லவர். நான் சொல்கிறேன், உங்கள் அப்பாட்ட போய், அப்பா எனக்காக ப்ளீஸ்பா ஒரே ஒரு சின்ன ட்ரெஸ்ஸுப்பா, ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் அப்போ நீங்கள் கேளுங்கண்ணே, அவர் என்ன சொல்லுவார்? கண்டிப்பாக எடுத்து தரேன்ப்பா. அவருக்கு இல்லாட்டியும் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவாங்க? எடுத்து தரவங்க தான் நல்ல பேரண்ட்ஸ். இந்த குட் பேரண்ட்ஸ் பாருங்கள், நல்ல பெற்றோர்கள். நான் சொல்கிறது எடுத்து தர பேரண்ட்ஸை, சில பேர் எடுத்து தராமல் இருக்காங்க, அது வேற. அப்போ நல்ல பெற்றோர்களை நான் பேசுகிறேன். அப்போ நான் சொல்லுகிறேன், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம். இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன், நீங்கள் இயேசுவை தேடி வந்திருக்கிறீங்களா? நீங்களா சாதாரணமாக வரல, அவர் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்காரு. எதுக்காக தெரியுமா? உங்கள் வாழ்க்கையவே மாற்றி அமைப்பதற்காக, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை மாற்றி நன்மையும் கிருபையும் தொடர செய்வதற்காக உங்களை அழைத்து வந்திருக்கிறார். செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்று தான். மறுபடியும் சொல்கிறேன், இயேசுவே எனக்கு உதவி செய்யுன்னு கேளுங்க. உங்கள் வாழ்க்கையவே மாற்றி அமைக்க அவரால் முடியும். பாருங்க, இன்னைக்கு நமக்கு சொன்ன எடுத்த வாசகத்தின்படியே தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். பிதாவாகிய தேவன் அவரை நொறுக்க சித்தமாகி என்று குட் ஃப்ரைடேல போய் நாம் போதித்த இந்த வசனங்களை நொறுக்குனது மட்டுமில்ல, அவரை எழுப்பவும் அவருக்கு சித்தமாயிருந்தது. 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஏன் தெரியுமா? தன்னுடைய சொந்த குமாரனே கொடுத்த கர்த்தர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அப்ப குமாரனையே கொடுத்தது நமக்காக என்றால், அவர் உயிர்த்தெழுந்ததும் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய தரித்திரத்திற்காக ஒரு முடிவு கட்டுவதற்காக உயிரோடு எழுந்தார். வேண்டுமென்றால் பழைய ஏற்பாடுல ஒரு வேத வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு உயிர்த்ததற்கும் இதற்கும் மிகப்பெரிய ஒரு சம்பந்தம் இருக்கிறது. திருப்போம் 2 ராஜாக்கள், பழைய ஏற்பாட்டில் 2 ராஜாக்கள் 8வது அதிகாரம், 2 ராஜாக்கள் 8, 2 ராஜாக்கள் 8 1 6 வசனம். பழைய ஏற்பாட்டில் பக்கம் 476, 476வது பக்கம், 476 பழைய ஏற்பாட்டில். முன்னாடி பழைய ஏற்பாட்டில் 476, 2 ராஜாக்கள் 8 1 6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையாகிய தாயாகிய ஸ்ரீயை நோக்கி, நீ உன் வீட்டாரோடு கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லி இருந்தான். அந்த ஸ்ரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து
தன் வீட்டாரோடு கூட புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்தில் போய் 7 வருஷம் சஞ்சரித்தான். 7 வருஷம் சென்ற பின்பு அவள் பெலிஸ்தரின் தேசத்தை விட்டு திரும்ப வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிடும்படி போனாள். கொஞ்சம் நல்லா கவனிங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய பிள்ளை முதலாவது இறந்து போயிருது. இறந்த உடனே அவர்கிட்ட கொண்டு வராங்க. கொண்டு வந்தவன் என்ன பண்றான்னா, எலிசா ஜெபம் பண்ணி என்ன பண்றாரு, உயிரோடு எழும்ப செய்கிறாரு. உயிரோடு எழும்பின உடனே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பிள்ளைய கூட்டிட்டு 7 வருஷம் மஞ்ச காலம் ஆரம்பிக்கும், நான் உனக்கு சொல்ற தேசத்துக்கு போன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ என்ன பண்றாரு, 7 வருஷம் இன்னொரு இடத்துல போகும்போது, இப்போ உங்க லேண்டெல்லாம் சும்மா கிடக்குது பாருங்க. சும்மா கிடந்தா நம்ம ஆட்கள் சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு 2 வருஷம் இல்லாமல் போயிட்டு வாங்க, சும்மா விட்டுட்டு போங்க. வேற எவனாவது நான் தான் ஓனர்னு உட்காந்துருவான். அதே மாதிரி தான் இங்கே நடக்குது பாருங்க. 7 வருஷம் அவங்க இந்த இடத்துலேருந்து கர்த்தர் சொன்ன மாதிரியே போகிறாங்க, வார்த்தையை நம்பி போகிறாங்க. அங்கே பிழைப்பு உண்டாகுது. பிழைக்கப்பட்டு திரும்பவும் பஞ்சகாலம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப வராங்க. இப்போ இவங்களுடைய நிலத்தை எல்லாம் ஒருத்தர் அபகரிச்சுட்டான் பாருங்க. அதுக்கு அந்த நிலத்துக்கு உண்டான கூலியை கேட்குறாங்க, கூலியும் கொடுக்க மாட்டேங்கிறான். அதுக்கு நீ வட்டியாவது கொடுப்பா அப்படின்னா கொடுக்க மாட்டான். சரி, என் லேண்டையாவது திரும்ப கொடு, நிலத்தையாவது கொடுனா அதுவும் கொடுக்க மாட்டான். இப்போ பெரிய பிரச்சனை ஒரு ஆரம்பிக்குது பாருங்க. பிரச்சனை ஆரம்பித்த உடனே என்ன நடக்குதுன்னு கவனிங்களேன். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, அவன் லேண்ட் அவனை கைவிட்ட போகுது. இப்போ கவனிங்களேன் என்ன நடக்குதுன்னு. 2 ராஜாக்கள் 8:4 அந்நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனாய் இருந்த கேயாசி உடனே பேசி, எலிசா செய்த அதிசயங்களை எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல்லுன்றான். கர்த்தர் பாருங்க ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துறாரு. ராஜா நின்று கேயாசிட்ட கேட்குறான், எலிசா செய்த அற்புதத்தை எல்லாம் நீங்க சொல்லுங்க. அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, மரித்தவர்களை உயிரோட எழும்ப செஞ்சிருக்கிறாரு, பஞ்ச காலத்தில் பஞ்சத்தை எல்லாம் தீர்த்து வச்சிருக்கிறாரு, பெரிய பெரிய அற்புதங்கள் செய்தவர் தான் இந்த எலிசா. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, சரிப்பா அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் எனக்கு சொல்லு, எலிசா செய்த அற்புதங்களை எல்லாம் சொல்லுன்னு மந்திரிட்ட கேட்டுட்டு இருக்காரு. ராஜா பக்கத்துல உட்காந்துருக்காரு. இப்ப கேட்கும் போது இவன் சொல்றான், அவனுடைய அதிசயம் எல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சகஜமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. ராஜா கூட உட்காந்துக்கிட்டு அவர் செய்த அதிசயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அந்த நேரத்தில் உயிரோடு எழுப்புனாரு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு காரியத்தை குறித்து அவர் பேச ஆரம்பிக்கிறார். என்னதுன்னு பாருங்களேன். 5 செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது, இதோ இதோ என்றா பிகோல்ட், கண்ணை திறந்து பாருங்க என்ற அர்த்தம். அதற்கு ஆங்கிலத்தில் செத்தவன் உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது, இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த ஸ்ரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில், நல்லா கேளுங்க, அப்பொழுது கேயாசி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, எல்லாம் சேர்ந்து வாசிப்போம், இவள்தான் அந்த ஸ்திரீ, எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன்தான் என்றான். பாருங்க, இப்ப உள்ள 2 பேர் வராங்க. நல்லா கொஞ்சம் கவனிங்களேன். உள்ள 2 பேர் வராங்க. இவனுடைய லேண்டை அபகரிச்சுட்டா ராஜா பேசிட்டு இருக்கான். கேயாசி மந்திரி வந்து சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி செத்த ஒரு பிள்ளைய உயிரோடு எழும்பினாராம். சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த பிள்ளை உயிர்த்தெழுந்த பிள்ளையும் அந்த அவங்க அம்மாவும் உள்ள வர்றாங்க. உள்ள வரப்ப என்ன நடக்குது, ராஜாவுக்கிட்ட சொன்னா ஏதாவது நமக்கு ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்காண்டி வராங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அங்க என்ன நடக்குது, ராஜா கிட்ட யாரு பேசிட்டு இருக்கிறது, மந்திரி சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி எலிசா பல பேரை உயிர்ப்பிச்சிருக்காரு, அதுல ஒருத்தர் யாரு, செத்து போன பிள்ளைய உயிர்ப்பிச்சாரு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வரும்போது அவன் சொல்றான் பாருங்க, இவர் தான் அந்த பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க. உடனே கேயாசி பார்த்து சொல்றான், அந்த பிள்ளை இந்த பிள்ளை தான் அப்படின்னு. அவங்க தாயும் மகளும் வராங்க. ஓ இவன் தான் அவனா அப்படின்னு ராஜா கேட்ட உடனே என்ன நடக்குதுன்னு பாருங்க. 6 ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும்
அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். சீரியாவின் ராஜாவாகிய பெனாத்தியாவின் இருந்தான். எலிசா தமஸ்குவுக்கு வந்தான். தேவனுடைய மனுஷன் இவ்விடத்தில் வந்திருக்கிறான் என்று அவனுக்கு கொஞ்சம் கேளுங்களேன். லேண்டை பிடுங்கி ஒருத்தன் மனுஷன் வச்சுட்டான். இப்போ நியாயம் கேட்கறதுக்காண்டி வராங்க ராஜாட்ட. நியாயம் கேட்டால் ராஜா என்ன சொல்லுவார்? எப்பா அது ஓலெல்லாம் தானா? இது உன்னோட தானா? என்ன அத்தாச்சி இருக்குது, ஆதாரம் இருக்குது? ஏன்னா சில காலங்கள் எங்கே போனாங்க? இன்னொரு தேசத்துக்கு போனாங்க. இப்போ இது யாருதுன்னே தெரியாமல் போயிடுச்சு பாருங்க. ஆனால் உள்ளத்தில் நம்பிக்கை இருக்குது. இது ஏன் லேண்டு தான், நான் தான் விட்டுட்டு போனேன், கர்த்தர் எனக்கு சுதந்திரமாக கொடுத்தது, இதை வச்சு தான் நாங்கள் பிழைக்கிறோம். இப்போ இதை பிடுங்கிறதுக்கு ஒருத்தன் வரானே பாருங்க. 2 பேர் ராஜாவிடத்துல போகும்போது போகிறதுக்கு முன்னாடியே இப்போ ராஜா பேசிக்கிட்டு இருக்கான், கேயாசி சொல்லிக்கிட்டு இருக்கான், இவங்க தான் உயிர் தெழுந்த எல்லா வேலையும் பண்ணது அப்படின்னு சொல்லும் போதே யார் நிமித்தம் இது நடக்குதுன்னு தெரியுமா? இந்த அற்புதம் இப்போ யார் நிமித்தம் நடக்குது? இதை வாசிக்கும் போது உங்களுக்கு என்ன தெரியுது? அவன் சொல்கிறான் பாருங்க, செத்து போன மகன் இவன் தான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறான். இவனைத்தான் எலிசா என்ன பண்ணாரு? உயிர்ப்பித்தார் என்று சொல்கிறான் பாருங்க. தாய் கூட வருகிறார், செத்துப்போன மகன் உயிர்த்தெழுந்த மகனும் கூட வருகிறான். இப்போ நியாயம் யாரு பக்கம் இருக்குது? யாருக்காக ராஜா சொல்றாரு? செத்துப்போன உயிர்த்தெழுந்த மகனுக்காகவே இப்போ இந்த நியாயம் பிறப்பிக்கப்படுகிறது. என்ன நியாயம்? எல்லாவற்றையும் திரும்ப அவன் கொடுக்கணும். இத்தனை வருஷம் என்ன இல்லை, அதுக்குரிய என்ன கணக்கோ அதெல்லாம் திரும்ப என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் வட்டி முதல்மா கொடுக்க சொல்லு ராஜா ஒரு கட்டளையை போடுறான். இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா? யாரு நிமித்தம் இந்த உதவி வருகிறது? உயிர்த்தெழுந்த மகனின் நிமித்தமாக. இந்த நான் காலை வேளையில் நான் சொல்லுகிறேன், செத்தவன் உயிர்ப்பித்தான். இதெல்லாம் எதற்கு அடையாளமா இருக்குது தெரியுமா? எலிசா பிதாவாகிய தேவனுக்கு அடையாளம், பிள்ளை குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு அடையாளம், அம்மா நாம் ரட்சிக்கப்பட்ட நமக்கு அடையாளமா இருக்கிறார்கள். நான் சொல்றேன், இன்னைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு உண்டாகும் நல்ல நம்பிக்கைகள், நன்மைகள் நமக்கு வந்து சேருவது அதிக நிச்சயம். இன்னைக்கு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் நிமித்தமாக எப்படி அந்த அம்மா நியாயம் கெட்டு போகுதோ, அந்த அம்மாக்கு நியாயம் உயிர்த்தெழுந்த பிள்ளையின் நிமித்தமாய் நடக்கிறதோ, அதே போல செத்து போன காரியங்களா இருக்கலாம், ஒருவேளை இது முடியாது நடக்கலாம், இந்த தரித்திர சூழ்நிலை மாறாம இருக்கலாம். நீங்க சொல்லலாம், இல்ல பாஸ்டர் ரொம்ப கஷ்டத்தின் மேல கஷ்டம், இந்த லேண்டில் எப்படி விளையுத தெரியல, சில பேர் அபகரிக்கணும்னு நினைக்கிறாங்க, சில பேர் நல்ல வேலை கிடைக்காமலே இன்னும் இருக்கலாம். நான் சொல்றேன், இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் நிமித்தமாக இன்று உங்களுக்கு நன்மையான காரியங்கள் வந்து சேரும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென். என்னெல்லாம் நன்மை இல்லாம இதுவரைக்கும் அனுபவிச்சீங்களோ, எத்தனை பேர் உங்களை ஏளனமா பேசினாங்களோ, எத்தனை பேர் நீ அழிஞ்சா நல்லா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தானோ, உங்கள்கிட்ட இருந்து எதெல்லாம் பிடிங்கி அவன் அபகரிச்சு வச்சிருந்தானோ, ஒருவேளை இந்த காலை வேளையில உங்களுக்கு வர வேண்டிய பணங்களை கர்த்தரே கொண்டு வந்து சேர்ப்பார் இந்த உயிர்த்தெழுந்த மகனின் நிமித்தமாக. ஆமென். எதெல்லாம் உங்களுக்கு இல்லையோ, ஒருவேளை வியாதி மட்டும்தான் உங்களுடைய பங்கா வாழ்நாள் இருக்குதா, இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மூலியமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நம்புறீங்களா? அன்னைக்கு அவளை கூட்டிட்டு போனனால தான் அது நடந்துச்சு. உயிர்த்தெழுந்த மகனை நான் சொல்றேன், இன்னைக்கு போகும்போது யாரும் சும்மா போகாதீங்க, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை கூட கூட்டிட்டு போங்க. ஏனென்றால் இவர் உங்களுக்காக வழக்காடி எல்லாவற்றையும் செய்கிறவர். இவர் உங்க கூட இருந்தாலே போதும், நன்மைகள் உங்களுக்கு என்ன பண்ணும், வந்து சேர ஆரம்பிக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க நன்மை எத்தனை பேருக்கு வேணும்னு சொல்றீங்க? நன்மை வேணுமா? நன்மைகள் நடக்கணுமா? பிள்ளைகள் பிறக்க வேணுமா? பாருங்க, தரித்திரம் ஒழிய வேணுமா? சண்டைகள் நீங்க வேணுமா? சமாதானம் வீட்டுக்குள்ள வரணுமா? பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர வேண்டுமா? இதையெல்லாம் எப்படி நடக்க போகிறதுனா, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் நிமித்தமாக இதெல்லாம் நடக்கும். ஒன்னே ஒன்று காரியம்தான், இவர் இன்னைக்கு கூட கூட்டிட்டு போங்க. அன்னைக்கு பாருங்க, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உயிர்த்தனால என்னென்னலாம் நன்மை நடந்துச்சு. பழைய ஏற்பாட்டில் இது நிழலாட்டமா இருக்கிறது, புதிய ஏற்பாட்டில் அப்படியே நடந்தது. அன்னைக்கு மரிச்சது பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாரு? எலிசா அதற்கு அடையாளமா இருக்கிறான்.
குமாரனாகிய கிறிஸ்து அந்த பிள்ளைக்கு அடையாளம். இவனை உயிர்ப்பிக்கிறாரு. இந்த உயிர்த்தெழுந்த மகனின் நிமித்தம் நன்மைகள் வருகிறது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த கால வேளையில உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு நன்மைகள் காத்து கொண்டு இருக்கிறது. மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆண்டவரை. அதனால தான் இங்கே நின்று ஏன் இவ்வளவு நாங்கள் காட்டுக்கத்தான் கத்துறோம் அப்படின்னம்னா, நீங்கள் நன்றாக இருப்பதற்காக, உங்கள் வாழ்க்கை நன்றாக இருப்பதற்காக, சந்தோஷம் சமாதானம் உங்களுடைய பங்காய் மாறுவதற்காகத்தான் கல்வாரி சிலுவையில் அவர் என்ன பண்ணார்? அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், பிக்கப்பட்டார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? செத்து போய் நாறிக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்க ஒரு சவாலாக நிறைந்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறாரு. நான் சொல்றேன், இயேசுவே எனக்கு உதவி செய்யும் கேளுங்க, உங்க வாழ்க்கையே அவர் மாற்றி போடுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசுவை நம்பினவங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நம்பினவங்க அவரை கைவிடுவதே இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஒருவேளை உங்க பிள்ளைகள் உங்களை தள்ளி இருக்கலாம். நான் சொல்றேன், இயேசு கூட இருந்தீங்கன்னா இந்த இயேசுவின் நிமித்தமாக எல்லாம் மாறும். ஒன்னொன்னா மாறும், ஒன்னொன்னா நடக்கும். வெற்றி வரும், சுகம் வரும், ஆரோக்கியம் வரும், பலன் வரும். எல்லாம் இயேசு கிறிஸ்துவினால வரும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இயேசுவே, இந்த பாஸ்டர் சொல்றது உண்மைனா, என் வாழ்க்கை மாறுன்னு சொல்றது உண்மைனா, நிச்சயமா தேவன் உங்களை ஆசீர்வதிச்சு உயர்த்துறதும் உண்மை. அதான் பாருங்க, மதுரையில் இருக்கிறப்ப, மதுரையில் நமக்கு சர்ச் இருக்குது பாருங்க, ஒரு சில பேர் வந்தாங்க ஏழ்மையாக ஒரே ஒரு இதை மட்டும் டெஸ்டிமனியை சொல்கிறேன், சாட்சியை. ஏழ்மையாக வந்தாங்க பாருங்க, இங்கே வந்து வார்த்தையை கேட்க ஆரம்பித்தாங்க. கேட்டுக்கிட்டே இருந்தவங்க பாருங்க, ஒன்றும் இல்லாமல் வந்தவங்க கர்த்தர் அவர்கள் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். போராட்டம்னா போராட்டம், அவ்வளோ போராட்டம். கணவர் குடி, எல்லா காசையும் செலவழிச்சிருவாங்களாம். அவங்க வீட்டில் சாப்பாடு கூட வழி இல்லாமல் நிறைய நேரங்கள் இருப்பாங்களாம் பாருங்க. சர்ச்சுக்கு வந்து இந்த வார்த்தையெல்லாம் கேட்க ஆரம்பித்து கடைசியாக பார்த்தா அந்த சிஸ்டர் தான் வந்து இந்த வார்த்தையெல்லாம் கேட்டவங்க, ரசிக்கப்பட்டு வார்த்தையை தொடர்ந்து ஆலயத்துக்கு வந்து மிஸ் பண்ணாமல் கேட்க ஆரம்பித்தாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட 6 மாதங்கள் கழித்து வார்த்தையை உறுதியாக பிடிச்சிக்கிட்டாங்க, இயேசு உறுதியாக பிடிச்சிக்கிட்டாங்க. சர்ச்சுக்கு வந்து நல்ல நல்ல வார்த்தைகள் கேட்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி போட்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒன்றும் இல்லாமல் வந்தவங்க பாருங்கள், நல்லா விசுவாசாங்க. அவங்க கணவர் குடியிலேருந்து விடுதலை ஆகி ரட்சிக்கப்பட்டார். குடியிலேருந்து மீள்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிடுறாங்க. நான் சொல்கிறேன், ஈஸியான வேலை. இயேசுவால் கூடாது ஒன்றுமே கிடையாது. பாருங்கள், நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா உங்கள் குடும்பத்தின் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். பாருங்கள், அவங்க வந்தாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், எங்கள் அப்பா எப்படியாவது குடிக்காமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏசப்பா, எங்கள் அப்பாவுக்காக நீங்கள் உதவி செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவே, எங்கள் குடும்பத்துக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தை உங்கள் அப்பாவோட குடியிலேருந்து மாற்றுவார். உங்களை சமாதானத்தினால ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பம் ஜாய்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், அப்போ வந்தவங்க அடுத்த பாருங்கள், ஒரு பைக்கில் வர ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா காரில் ஃபேமிலியாக வர ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி சொந்த தொழில் தொடங்கி நல்லா இருக்கிறாங்க, வெற்றிகரமாக வாழ்கிறாங்க. கிறிஸ்தவ ஜீவியமே வெற்றிக்கான ஒரு அடையாளம். இது தோல்வி கிடையாது. கிறிஸ்தவ ஜீவியம் வெற்றிக்கான அடையாளம். வேதம் சொல்லுகிறது, பிரியமானவளே, நீ வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நான் விரும்புகிறேன். கர்த்தர் அப்படிதான் பாருங்க, கர்த்தரிடத்துல வந்தவங்க ஒருபோதும் தோற்று போக முடியாது. நீங்க எந்த நிலையில இருந்து வந்திருந்தாலும் சரி, நான் சவால் விட்டு சொல்லுகிறேன், வசனத்தை உறுதியா பிடிச்சிங்கன்னா, தொடர்ந்து வந்து வார்த்தையை கேட்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கை இன்னைக்கு இருக்கிற மாதிரி என்னைக்குமே இருக்காது. ஒருவேளை இன்னைக்கு வரப்ப இந்த அம்மா மாதிரி வெறும் கையோட நீ வந்திருக்கலாம். அதனாலதான் சொல்றேன், உயிர்த்தெழுந்த மகனை கூட வச்சுக்கோங்க, அவருடைய பெயர் இயேசு. அவரை கூட வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையே ஒளிமயமான வாழ்க்கையா மாறிடும். எல்லா விதத்திலும் வெற்றி உண்டாகும், எல்லா விதத்திலும் ஜீவன் உண்டாகும், எல்லா விதத்திலும் சுகம் உண்டாகும். உங்களுக்கு தெரியுமா, இதே ஈஸ்டர் அப்ப ஒரு தடவை நான் பிரசங்கித்து கொண்டிருந்தேன். ஒரு அம்மா வந்தாங்க பாருங்க, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு கேன்சர் இருக்குதுன்னு சொன்னாங்க பாருங்க. தேர்ட் ஸ்டேஜ் அப்படின்னாங்க. 3வது படியில் இருக்கிறேன். மொத்தமே 4 தான். அதில் 3வதுன்னா அவ்வளோதான், 6 மாதம் டைம் இறந்துருவாங்க, அவ்வளோதான். நான் சொல்கிறேன் உங்களுக்கு,
அந்த அம்மா வந்து அழுகையோ அவோன்னு முடிச்சோடனே வந்து அழுதாங்க பாருங்கள். ஏன் சிஸ்டர் அழுகிறீங்கன்னு கேட்டேன். சொல்லிட்டாங்க, என் ரிப்போர்ட் வந்துருச்சு, என் காலம் முடிய போகுது பாஸ்டர் அப்படின்னு. நான் சொல்கிறேன், உங்களுக்காக மரித்தவர் நீங்கள் உயிரோடு இருப்பதற்காக தான் உங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த எது செத்து போகும் தெரியுமா? நான் சொன்னேன் அந்த சிஸ்டர்கிட்ட, நீங்கள் சாக மாட்டீங்க, கேன்சர் செத்து போயிடும். ஆமேன். எத்தனை பேருக்கு புரியுது? டாக்டர் சொல்லலாம் நீங்கள் செத்துருவீங்கன்னு டாக்டர் சொல்லலாம், டாக்டர் இருக்கிறதான் சொல்லுவார். ஆனால் நான் சொல்கிறேன், தேவன் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிற தேவன். அவர் சொல்கிறாரு, பிரியமானவனே நீ வாழ்ந்து சுகமாக இருக்க நான் விரும்புகிறேன். சுகமாயிரு, நன்றாயிரு, செழித்திரு, கொளித்திரு, ஆசீர்வாதமாயிரு, மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவனாயிரு. நீ நல்லா இருக்கிறது தான் தேவனுடைய திட்டம். நான் சொன்னேன், கேன்சர் செத்து போயிடும், நீங்கள் உயிரோடு இருப்பீங்க அப்படின்னு. பாஸ்டர் அப்படி இருந்தால் உண்மையிலேயே நான் ஆண்டவரை உண்மையிலேயே உள்ளத்துலேருந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏற்றுக்கொண்டாங்க. அந்த நிமிஷத்தில் ஜெபம் பண்ண பாருங்க, ஜெபம் பண்ணி அனுப்பிச்சி விட்டோம். டாக்டர் கொடுத்தது 6 மாதம் பாருங்கள். இந்த 6 மாதம் நான் சொன்னேன், வார்த்தையை விடாமல் சொல்லிக்கிட்டே இருங்க. இயேசுவின் தழும்புகளால் குணமானேன், இயேசுவின் தழும்புகளால் குணமானேன். டாக்டர் சொன்ன ரிப்போர்ட்டை காட்டிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ரிப்போர்ட்டு பெருசு சிஸ்டர். மெய்யாகவே அவர் உங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு மெய்யாகவே உங்களுடைய துக்கங்களை அவர் சுமந்தார். நாம் தண்டிக்கப்படுவதற்காக, நாம் அடிக்கப்படுவதற்காக நம்மேல் விழுந்த ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறோம். வேத வசனத்தை சொல்லுங்க, நீங்கள் குணமாக்கப்பட்டவர்கள். இயேசு சரீரங்கள்ல சுமந்துட்டார். அதனாலதான் அவருக்கு அந்த அடி, அதனாலதான் அவருக்கு அந்த வேதனை, அதனாலதான் அவர் மரித்தார், மரித்து உயிரோடு எழுந்தார். இன்னைக்கு வியாதி தொட எந்த அருகதையும் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் வாழ்ந்து சுகமாய் இருப்பது தேவனுடைய திட்டம். இதை விசுவாசிங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பிச்சு விட்டோம். 6 மாதம் அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம், இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன், இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன். 6 மாதம் டாக்டருடைய ரிப்போர்ட்டு பாருங்க. கூட்டிக்கிட்டு இருந்தவங்க பாருங்க, ஒரு நாள் உள்ளே போனாங்களாம். போயிட்டு ஏதோ இங்கே கையிலையோ ஏதோ சொல்லுவாங்க, இந்த இடத்துல சொல்லுவாங்க கட்டி மாதிரி, அது கேன்சராக பாருங்க. ஒரு நாள் கூட்டிக்கிட்டு இருந்தப்ப என்ன நடந்துச்சா, அந்த கட்டி இருக்கிற இடம் தெரியாமல் மறைஞ்சு போயிடுச்சான் பாருங்க. டாக்டர்கிட்ட போய் கேட்போமேன்னு ஒரு தடவை போய் கேட்டாங்களா, டாக்டர்லாம் எடுத்து பார்த்து திரும்ப ஸ்கேன் பண்ணி, நம்ம டாக்டர்லாம் என்னாச்சு, இருந்தாலும் இருக்குங்க, இல்லாட்டினாலும் இருக்குன்னு சொல்கிறவங்க தான் டாக்டர். யாருக்கும் ஸ்கேன் எடுத்து பார்த்துருவோம், அந்த ஸ்கேன் இந்த ஸ்கேன் நோட்டுலஸுக்குன்னு எழுதிட்டாங்களாம் பாருங்கள். எல்லாத்தையும் எடுத்து கடைசியாக ரிப்போர்ட் வந்துச்சான், இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். நீங்கள் இன்னைக்கு நல்லா இருக்கிறீங்க, பரிபூர்ண சுகமாக இருக்கிறீங்க. இட்ஸ் த மெடிக்கல் மிராக்கல். நீங்கள் போங்க, நீங்கள் 6 மாதம் இல்லை, நீங்கள் கடைசி நாள் வரைக்கும் நல்லா வாழ்ந்துருங்கன்னு சொன்னாங்களாம். நான் சொல்கிறேன், இயேசுவால் மாற்ற முடியுமா? நிச்சயமாக முடியும். பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சர்ச்சுக்கு வரவங்க தான் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இயேசுவால் இது கூடும். கிட்டத்தட்ட பிறந்ததுலேருந்து இந்த வீசிங்கில் இருந்தாங்களாம் பாருங்கள். அந்த வீசிங்கில் இருந்து அந்த பிள்ளை வென்டிலேஷன் மூலம் தான் சுவாசிக்குமா, இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குமா பாருங்கள். ஒரு நாள் அந்த சிஸ்டர், நம்ம சர்ச்சுக்கு வர சிஸ்டர் ஃபோனில் ஜெபம் பண்ண சொன்னாங்க. ஜெபம் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 3 மாதம் கழித்து யதார்த்தமாக நான் பேசுகிறேன். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் ரொம்ப நன்றி பாஸ்டர் அப்படின்னாங்க. எதுக்கு சிஸ்டர், என்னாச்சு அப்படின்னு. அன்றைக்கி நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பாப்பா எந்த ஒரு வீசிங்லையும் இல்லை, நல்லா பரிபூர்ணமாக சுகமாக இருக்கிறாங்க. எந்த வெண்டிலேஷனும் இன்றைக்கி வைக்கிறது கிடையாது. அந்த கிட்டு ஓரத்தில் சும்மா சாதாரணமாக கிடக்குனாங்க. ஆண்டவரால் செய்ய முடியுமா? நிச்சயமாக செய்ய முடியும். அவரால் மாற்ற முடியும். அதனால தான் சொல்கிறேன், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை கூட கூப்பிட்டு வச்சுக்கோங்க. அவர் இப்போ உங்கள் பக்கம் இருந்தாருன்னா உங்களுக்கு நன்மைகளை செய்வார். அதனால தான் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் தேவன் பல நன்மைகளை செய்தார் பாருங்க. யோவான் 20வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். முதலாவது மரியாள்கிட்ட வராரு, பயப்படாத, நான் உயிர்த்தெழுந்தேன்னு சொல்லி முதலாவதை சொல்கிறாரு. 2வது ஒரு இடத்துல சொல்கிறாரு, எங்கே தன்னுடைய சீஷர்கள் மத்தியில் எல்லார்ட்டையும் போய் காமிக்கிறாரு. 3வது சந்தேக தோமா, அவன் சொல்கிறான், அவருடைய விழா எலும்புலையும் கைகளையும் காயத்தை போட்டால் தான் நான் என்ன பண்ணுவேன், நம்புவேன். அவர்கிட்டையும் போய் இயேசு உயிரோடு இருக்கிறத காண்பிக்கிறார் பாருங்க. இன்னைக்கு இயேசு உயிரோடு இருக்க பார்க்கணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஆசைப்பட்டீங்கன்னா எங்கே பார்க்கலாம் தெரியுமா? பைபிளில் பார்க்கலாம். அதனால தான் பைபிள் இஸ் த ப்ரோக்ரஸிவ் ரெவலேஷன்.
படிப்படியான ஒரு வெளிப்படுத்துதல்லாம் இந்த இது. இதை படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும், தேவனை போல் நீங்கள் மாற ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாறலாம், உள்ளத்தில் மாறலாம், செய்கைகளை மாறலாம். ஜெபம் பண்ணால் 100க்கு 100 பதில் வர வேண்டுமா? வேத வசனத்தின்படி நீங்கள் ஜெபம் பண்ணணும். அதனால தான் தேவன் சொன்னார், தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், உன்னுடைய வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக. நிறைய பேர் பாருங்கள், ஜெபம் பண்ண விட்டா 1.5 மணி நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு, ஆண்டவரே இந்த சுருக்கமான ஜெபத்திற்கு பெருக்கமான பதிலை எது? இது சுருக்கமான ஜெபம் 1.5 மணி நேரம். அதான் நான் சொல்கிறேன், ஒரே ஒரு ஜெபம் தான். வியாதியாக இருக்கிறீங்களா, ஒரு வார்த்தை போதும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான், வாழ்ந்திருப்பான், சுகத்திருப்பான், கொளித்திருப்பான். என்ன வார்த்தை? வியாதியாக இருந்துருச்சுன்னா, இயேசுவின் தழும்புகளால் குணமானேன். ஏசி 53:5, 1 பேதுரு 2:24 எடுத்து சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. என் வார்த்தைகள் அனுப்பின காரியமாய் வைக்கும், என் வார்த்தைகள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. என்னைக்கு இப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க? நம்ம ஆட்கள் மெழுகுவர்த்தியை பொருத்தி அப்படியே கண்ணீரோடு தான் இருக்கிற, கண்ணீரோடு இருக்க வேண்டிதான். ஆண்டவரே இறக்கம் இல்லையா, உமக்கு மனது இல்லையா? இறங்கும்பா. அவர் ஏற்கனவே இறங்கி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். இன்னைக்கு இறங்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் ஒரு பாஸ்டர் சொன்னார், ஆண்டவரை நான் இன்னைக்கு அசைக்காம விட மாட்டேன் தேவனுடைய ராஜ்யத்தை. அவர் இன்னைக்கு இறங்கி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு நிம்மதியாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவரை போய் போட்டு ராஜ்யத்தை ஆட்ட போகிறாங்க, அசைக்க போகிறாங்களாம். ஒருத்தனும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் கர்த்தர் சொன்னார், நீ பூமியில் இருக்கிறது, நீ கட்டுகிறது எதுவோ கட்டப்படும், நீ கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது கட்ட அவிழ்க்கப்படும். உங்களுக்கு இந்த அதிகாரத்தை இன்னைக்கு தேவன் கொடுத்திருக்கார். யார் நிமித்தமாக? உயிர்த்தெழுந்த மகனின் நிமித்தமாக. இயேசு இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிறார். அதனால சொல்றேன், இயேசு இல்லாத வாழ்க்கை 0, இயேசு இல்லாத வாழ்க்கை ஒன்றும் இல்லாத வாழ்க்கை. அதனால தான் அந்த காலை வேளையில சொல்றேன், சின்னவங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும், இயேசுவே நீரே ஆண்டவர், எனக்கு உதவி செய்யும் கேட்டீங்கன்னா உங்க உள்ளத்துக்குள்ள வந்து எல்லாவற்றையும் மாற்றி கொடுப்பார். எத்தனையோ பேரை நாங்கள் பார்த்துருக்குறோம். அதே போலத்தான் நானும் இருந்தேன். எனக்கு படிப்பே வராது பாருங்க. எத்தனை இது, நான் இன்ஜினியர் படிச்சிருந்தேன். கிட்டத்தட்ட இந்த படிப்பு சின்ன வயசுல தான் தமிழ் மீடியத்தில் படித்தனால உடனே காலேஜுக்குள்ளே போகும்போது இந்த ஆங்கில அறிவு என்பது சுத்தமாக எனக்கு கிடையாது. கவனிங்களேன், சின்ன பிள்ளைய கூட கவனிங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, பாஸ்டர் எனக்கு இந்த மேக்ஸ்லாம் வராது, எனக்கு இந்த சயின்ஸ்லாம் வராது, எனக்கு ஒன்றுமே வராதுன்னு நீங்கள் சொல்லலாம். இயேசு கூட இருந்தார்னா உங்களை எல்லாவற்றிலும் ஜெயிக்க முடியும். பாருங்கள், அப்போல்லாம் அழுதுவேன். நம்ம பாய்ஸாக இருந்தாவது எவ்வளோ கேவலமாக திட்டினாலும் நம்ம வாங்கிக்கலாம். எங்கள் இதில் பாய்ஸ் கம்மி, கேர்ள்ஸ் தான் அதிகம். 27 பாய்ஸ்னா 47 கேர்ள்ஸ் பாருங்கள். அவங்க முன்னாடி எதுக்குடா தண்டத்துக்கு நீங்களாம் வரீங்க? இப்போ பேப்பர் அப்படி தூக்கி எறிவார், மூஞ்சியில் விட்டு எறிவார். எனக்கு அவமானமாக இருக்கும் பாருங்க. சே, என்ன இப்படி நடக்குது? அதுவும் பாய்ஸ்னா ஒரு கூப்பிட்டு தனியாக திட்டுனாலும் எத்தனை நாள் வாங்கிக்கிறேன், அடிக்க கூட செய்யுங்கயா. இந்த கேர்ள்ஸ் முன்னாடி போய் வர திட்டுறீங்க. நம்ம பாய்ஸுக்கு அப்படி ஒன்று இருக்குது பாருங்க. உள்ள அவளை திட்டுவார், அவர் சொல்லார் பாருங்க, இன்னும் என் மனசுக்குள்ளே இருக்குது. நீனா பாரு, மாடு மேய்க்க தான் லாய்க்கு, மாடை வாங்கி வச்சுக்க சொல்லுவாங்க அம்மாவை. நிச்சயமாக அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும். மாடு தான் உனக்கு பெஸ்ட்டு, உனக்கு படிப்பே வராது, இதோட நிறுத்திட்டு நீ போயிரு அப்படின்னாரு பாருங்க. அன்னைக்கு ஓன்னு அழுக தான், என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே, என்ன இப்படி வந்துருச்சு. அரியர் கிட்டத்தட்ட 26 பேப்பர் வந்துச்சு பாருங்க. 26 பேப்பர் சாதாரணம் அல்ல. ஒரு புக்கே, இன்ஜினியர் புக்கை நீங்கள் பார்த்து இன்ஜினியர் படித்தவங்கள்ட்ட போய் பாருங்களேன், ஒரு புக்கு இவ்வளோ பெருசாக இருக்கும். அது ஒரு புக் கிடையாது, ஒரு செமஸ்டருக்கு ஒரு சப்ஜெக்ட்னா. நம்ம புக்கு இந்த சின்ன பிள்ளை படிக்கிற மாதிரி இத்தனையோண்டு கிடையாது. ஆங்கிலம்னா எவ்வளோ பெருசாக இருக்கும், 2 புக்கு அது மாதிரி 2 மடங்காக இருக்கும். அத்தனையும் படிக்கணும், எது வரும்னே தெரியாது. காலையில் ஒரு சப்ஜெக்டு, சாயங்காலம் ஒரு சப்ஜெக்டு, அப்படி படிக்கணும் பாருங்க. எதை ஞாபகத்துக்கு வச்சுக்கிறது நான்? அவ்வளோதான். என் உயிரை பிசாசு பாருங்க உள்ள பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். பயத்தினால் நிரப்பப்பட்டேன். செத்துடலான்ற ஒரு முடிவுக்கு நான் நோக்கி என் பாதையை போனேன் பாருங்க. இனிமேல் என் வாழ்க்கை இல்லை. பெற்றவங்கன்னு சொன்னாங்க, பேசாமல் என்ன பண்ணு, நீ போய் அவர் மாடு மேய்க்கன்னு சொன்னாங்க. இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? போய் ஜவுளி கடையில் போய் சேர்ந்து ஏதாவது பிழைக்க பாரு, வழியை தேடு அப்படின்னாங்க. அவங்களும் சொல்லி பார்த்தாங்க. ஆனால் எனக்கு இருக்கிற பிரச்சனையை புரிந்து கொள்ள யாருக்குமே தெரியலை. நான் நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் என்னால் படிக்க முடியல. வெற்றி பெறணும்னு எனக்கு யாராவது வெற்றி நான் வெற்றியே வேணான்னு யாராவது நினைப்பாங்களா? எல்லா மனுஷனும் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பான். இன்னும் சொல்லப்போனால்
யார்கிட்ட தோத்தமோ அந்த இடத்துல என்ன இருக்கணும்? வாழ்ந்து காமிக்கணும் மனுஷனுடைய இது பாருங்க. ஆனால் பாவம் மனுஷனுடைய இது வாழ்க்கை என்னன்னு தெரியுமா? எப்படியாவது ஜெயிக்கணும் விருப்பப்படுறான், ஜெயிக்க முடியல. ஏன்னா நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் வஞ்சிக்கிறவன், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் வரான். மனுஷனுடைய வாழ்க்கையை போட்டு பாடாப்படுத்துறது அவன் தான். கர்த்தர் இன்னைக்கு ஒரு நாளும் தீமையை உங்களுக்கு அனுமதிக்க மாட்டார். இந்த காலை வேளையில் சொல்கிறேன், ஏன் கர்த்தர் எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறாரு? உங்களுக்கு ஒரு நாளும் கஷ்டத்தை கொடுக்குறவர் தேவன் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. சோதிக்கிறவன் எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறவன் அல்ல. நான் சொல்றேன், இந்த கர்த்தர் எப்படிடா ஒரு மனுஷனை உயர்த்தலாம், எப்படிடா ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கலாம், எப்படிடா அவனை மேன்மைப்படுத்தலாம் என்று நினைக்கிறவர் தான் நம்முடைய தேவன். அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதனால தான் இவரை பிரசங்கம் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் தெரியுமா? உங்க வாழ்க்கை மாறப்போகுது. ஆமென். உங்கள் வாழ்க்கை நல்லாக போகுது. நீங்கள் வெற்றியாக வாழ போகிறீங்க, சுகமாக வாழ போகிறீங்க, செழிப்பாக வாழ போகிறீங்க, ஆசீர்வாதமாக வாழ போகிறீங்க. அன்னைக்கு பாருங்கள், எங்கள் பெற்றோரும் அப்படி தான் சொன்னாங்க. ஒவ்வொரு நாளும் அவர் என்னைய போட்டு டார்ச்சர் பண்ணுவார் பாருங்கள். மாடு வாங்கிக்கோ, அதுதான் உனக்கு நடக்கும்னாரு. ஆனால் அப்போ தான் அந்த இயேசுவை நான் அறிஞ்சு கொண்டேன். இயேசு அந்த வார்த்தையெல்லாம் பிரசங்கத்தில் ஒரு பிரசங்கியார் பிரசங்கிக்கும் போது பாருங்கள், பாஸ்டர் ஹாரிசன் சொல்லி மதுரையில் இருக்கிறாரு, பெரிய ஊழியக்காரர், தேவ மனுஷர், நல்ல மனுஷர் பாருங்க. அவர் இந்த வார்த்தையை சொன்னார், நீ தோத்து போயிடணும்னு நிறைய பேர் உன்ட்ட சொல்லலாம், ஆனால் ஜெயிக்கணும்னு இயேசு விரும்புகிறார்ல, அவரை பிடி. எத்தனையோ பேருக்கு உன் வாழ்க்கையை கொடுத்துருக்குற, எத்தனையோ பேர் என்னென்னமோ செய்ய சொல்லியிருக்கிறாங்க, எத்தனையோ பேர் என்னென்னமோ செஞ்சுருக்கிற, உன் வாழ்க்கை மாறலை. உண்மையா அப்படின்னு என்கிட்டக்கே பேசுகிற மாதிரி இருந்துச்சு பாருங்க. ஆமாம் ஆமான்னு எனக்குள்ளே அழுதுகிட்டே நான் சொன்னேன், ஆமாங்கய்யா எத்தனையோ செஞ்சுருக்கிறேன், நான் ஒரு நாளாக ஜெபம் பண்ணியிருக்கிறேன், கடவுள் யார் கடவுளாக இருந்தாலும் எனக்கு கூட பேசுங்க, நான் அப்படியே உங்ககிட்ட வந்துடுறேன், நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லன்னு ஜெபம் பண்ணியிருக்கிறேன் பாருங்க. கடைசியாக அந்த ஆண்டவர் தான் என்கிட்ட பேசினார். ஆமென். இந்த வார்த்தையின் மூலம் பிரசங்கத்தினால தான் பிரசங்கம் ரொம்ப முக்கியம். பிரசங்கத்தின் மூலம் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். நான் விசுவாசம் பாருங்க அந்த வார்த்தையை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். யூ ஆர் த மோர் தென் கான்கரர்ஸ், நீங்கள் முற்றும் ஜெயங்கொள்றவர்கள் என்று வேதத்தில் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ணன் சொல்லப்போனால் இன்னொரு பாச பிரசங்கம் பண்ணார் பாருங்க. அந்த இடத்துலையே அவரும் அந்த நிலைமையில இருந்தார் பாருங்க. எத்தனையோ அரியர்ல இருந்து கர்த்தர் அவரை உயர்த்தினாரா. ஐயா என்னையவே பார்க்குற மாதிரியே இருக்கேன்னு எனக்கு ஒரு ஆச்சரியம். அன்னைக்கு நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இவரை உயர்த்தின முடியும்னா என்னையும் உயர்த்த உம்மால முடியும். அன்னைக்கு நான் ஒப்பு கொடுத்தேன் என் வாழ்க்கையை, ஆண்டவரே நீரே ஆண்டவர் ரட்சகர், எனக்குள்ள வாரும், எனக்கு உதவி செய்யுன்னு கேட்டேன், எனக்கு உதவி செஞ்சாரு. நான் சொல்றேன், 26 பேப்பரையும் காலையில் மாலையில் எழுத ஆரம்பித்தேன். கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சார். எது வரும் எதை படிக்கக்கூடாது எனக்கு சொல்லி கொடுத்தாரு பாருங்க. எல்லாத்தையும் படித்தேன், ஒரே ஐட்டமில் எல்லாத்தையும் கிளியர் பண்ணேன். முடியாத சாத்தியம் இல்லாத காரியத்தை இயேசு சாத்தியம் பண்ணார். அவரால் முடியும். இன்னைக்கு காலை வேளையில சொல்கிறேன், படிக்க முடியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. இயேசு உன் கூட இருந்தாருன்னா எல்லாத்துலேயும் வெற்றி பெறலாம். நீ நல்லா இருக்கலாம். பாஸ்டர் எனக்கு இந்த ஞானம் இல்லை பாஸ்டர், இந்த வேலையெல்லாம் நான் செய்ய தெரியாது. கர்த்தர் உங்கள் கூட இருந்தாருன்னா வெற்றியை பண்ணலாம், வெற்றியை அந்த இடத்துல பார்க்கலாம். நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், எல்லா விதத்திலும் ஆசீர்வதிப்பார். இந்த கர்த்தரை இருக்க பிடிச்சிக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க. பாருங்க, ஒரே அட்டம்ப்ட்ல எல்லாத்தையும் கிளியர் பண்ணேன், நல்ல நிலைமைக்கு வந்தேன் பாருங்க. இந்த டாப்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்க, ஃபஸ்ட்டு இருப்பாங்க, ஃபஸ்ட்டு ரேங்க்னு மாதிரி நம்ம சொல்லுமா ஃபஸ்ட் ரேங்க், அவங்கள காட்டிலும் கர்த்தர் எனக்கு முடித்தோடனே வேலையை கொடுத்தார். வேலைக்கு போய் சென்னையிலேருந்து அப்புறம் இங்கே வந்தேன், மதுரையிலே வேலை பார்த்தேன். மதுரையிலேயே நல்ல சேல்ரி வாங்கினேன் பாருங்கள். இருக்கிறதுலே 4-5 மடங்கு அதிகமான சேல்ரியை கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. அதெல்லாம் போய் வெளிநாட்டில் வேலை பார்த்தா தான் அந்த சேல்ரி, ஆனால் கர்த்தர் இங்கேயே எனக்கு கொடுத்தாரு. அப்புறம் ஊழியத்துக்கு அழைச்சாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ ஊழியத்தில் வந்தேன். இன்றைக்கும் நான் நல்லா இருக்கிறேன். ஆமென். நான் சொல்கிறேன், இயேசுவை போகும்போது இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கூடவே கூப்பிட்டு போங்க. இயேசுவே நீங்கள் வாங்க, என் உள்ளத்துக்குள்ளே வாங்க, என் இல்லத்துக்குள்ளே வாங்க. உங்களை கூடவே கூப்பிட்டு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை இன்றைக்கி இருக்கிற மாதிரி இருக்காது. நான் கேரண்டி உங்கள் வாழ்க்கை மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை மென்மேலும் அழகுபடுத்துவார். ஆமென். நான் சொல்கிறேன், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மூலம் நமக்கு எல்லா விதத்திலும் ஜெயம்தான். இன்னைக்கு ஜெயம் ஜெயம் மட்டும்தான், தோல்வியே கிடையாது. தோல்வியோடு இந்த காலை வேளையில் இருந்தீங்கன்னா
இயேசுவை சொந்த ரட்சகர் ஆண்டவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. போகும்போது இயேசுவே என் கூட வாருன்னு கையோட பிடிச்சிப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் பிள்ளைகளோடு வந்திருப்பீங்க, பிள்ளைகளை போகும்போது விட்டுட்டு போயிடுவீங்களா? யார் என்ன இருந்தாலும் உங்கள் பிள்ளைய என்ன பண்ணுவீங்க? கரத்தை இறுக்கி பிடிச்சி வாடா போகலாம் அப்படின்னு. நான் சொல்கிறேன், ஒரு கையில் உங்கள் பிள்ளையை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் இயேசுவை பிடிச்சிக்கிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கை நல்லாயிரும். மரணம், தரித்திரம், சாபம், வியாதி, வறுமை, துன்பம், சோர்வு எல்லாவற்றிலும் இருந்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இது எல்லாத்தையும் உயிர்த்தெழுந்து உங்களுக்குள்ள கொடுப்பாரு. வியாதி இருக்காது, வறுமை இருக்காது, எதுவும் இருக்காது. எல்லாவற்றையும் மாற்றி போட அவரால் முடியும். அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க. ஒருவேளை இந்த காலை வேளையில் நான் சொன்ன இயேசு பாஸ்டர், இந்த இயேசு எனக்கும் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்கள் இருதயத்துக்குள்ள உங்கள் கையை எடுத்துக்கோங்க, உங்கள் இருதயத்தின் மேலே கையை வச்சுக்கோங்க. நான் சொல்கிற ஜெபத்தை நீங்கள் பண்ணால் போதும், உங்கள் வாழ்க்கை மாறும். இயேசு ஆண்டவராக சொந்த ரட்சகராக உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவே இன்னும் எனக்கு நீர் உதவி செய்யுங்க கேளுங்க. ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க கேளுங்க. உங்கள் வாழ்க்கை மாற்றப்படுவது அதிக நிச்சயம். ஒருவேளை எங்கூட ஜெபம் பண்ணுங்கிறவங்க உள்ளத்தில், ஆண்டவரே எனக்கு நீர் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க முன்னாடி முழங்கால் போடுங்க. இயேசு வேணுங்கய்யா, எனக்கு வேணும், இந்த இயேசு வேணுன்றவங்க சொல்கிறவங்க முழங்கால் போடுங்க. நிச்சயமாகவே தேவன் எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பார். அவர் நல்லவர், உங்களுக்காகவே இருக்கிறவர். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். பாருங்க, இத்தனை பேரும் கூட்டிகிட்டு வந்தது நீங்கள் சாதாரணமாக வரல. இயேசு தான் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காகவே அவர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த நாளில் எந்த காரியமாக இருந்தாலும் அவரால் உயிர் பெற செய்ய முடியும். அந்த இடங்களில் டாக்டரோட ரிப்போர்ட்டையும் மாற்ற முடியும், குடும்பங்களில் பிரச்சனையும் மாற்ற முடியும், எல்லா போராட்டங்களையும் மாற்றி அமைக்க அவரால் முடியும். நான் சொல்கிற ஜெபத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இயேசுவே நீரே என் ஆண்டவர், என் இரட்சகர். இன்று முதல் உம்மை ஆண்டவராக சொந்த இரட்சகராக என் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்கிறேன். இனி என் வாழ்நாள் முழுவதும் உம்மை பின்பற்றுவேன். இந்த வெற்றி, சுகம், ஆரோக்கியம், பலன் எனக்கும் வேண்டும். நீர் எனக்குள்ளே வாரும். நான் பாவியாகிய மனுஷன், நீர் என்னை மாற்றி போடும். நீர் என் உள்ளத்துக்குள்ளே வாரும். உம்மை இன்று முதல் ஆண்டவராக சொந்த இரட்சகராக என் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவே நீரே என் ஆண்டவர், நீரே என் இரட்சகர். ஆமென். பாருங்க, நீங்க ஒரு நல்ல ஜெபத்தை பண்ணிட்டீங்க. இன்று முதல் இயேசு உங்க கூட இருப்பாரு. உங்க வாழ்க்கையெல்லாம் மாற்ற அவரால் முடியும். ஜெபம் பண்ணி முடிப்போம். எல்லாரும் கண்களை மூடுவோம். பரலோகத்தின் தகப்பனையும் துதிக்கிறோம். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் மண்டே வருகிறோம். கர்த்தாவே நீர் நல்லவரும் நன்மை மாத்திரம் செய்கிறபடியால் துதிக்கிறோம். இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இங்கே வந்துள்ள ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உண்மை சொந்த இரட்சகராக ஆண்டவராக உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பெரிய ஒரு மாறுபாட்டை காண்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் இன்று முதல் அவருடைய வாழ்க்கை ஒரு திருப்பு முனையாக அமையும்படி ஜெபிக்கிறேன். இன்று முதல் ஒரு பெரிய மாரியம், ஒரு பெரிய காரியம் மாறுதலாய் அமையும்படி ஜெபிக்கிறேன். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக நன்மைகள் அவருடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். ஆண்டவரே, அன்று உயிர்த்தெழுந்த மகனின் நிமித்தம் ஆண்டவரே நன்மை உண்டானது என்று வாசிக்கிறோமே, அதே போல இன்று இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மூலமாக நன்மைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பலிப்பதாக, இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினால தோற்று போனவர்கள் இனி தோற்று போக அவசியம் இல்லை. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் நிமித்தம் வெற்றி உண்டாகட்டும். ஆண்டவரை, தரித்திரமான சூழ்நிலை மறைந்து போகட்டும். குடும்பங்கள் ஏற்பட்டிருக்கிற சண்டைகள் மறைந்து போகட்டும். குடி வெறிகளின் ஆவிகள் ஒன்றில்லாமல் போவதாக இயேசுவின் நாமத்தினால குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை கட்டவிழ் தொடுகிறோம். இன்று முதல் ஒரு பெரிய திருப்பமும் மாற்றமும் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வாதமும் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். நீர் அவிதமாய் செய்து ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து உயர்த்துகிறீர். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். அந்த பிள்ளைகளும் ஆசீர்வதித்து வழி நடத்துகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.